ரீசெண்டா நிறைய பேருக்கு ஹெட்டேக் அப்படின்றாங்க. தலை வலிக்குது, காது வலிக்குது, தாடையெல்லாம் வலிக்குது, எச்சிலாம் முழுங்க முடியல, இதெல்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆக்சிடென்ட்லாம் என்கிட்ட வர்றாங்க. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காது வலிக்கிறதுக்கு, எச்சி முழுங்குறது கஷ்டமா இருக்குது, தலை வலிக்கிறது, இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா ஒரு பீரியாடிக்கலா இருக்கும். அதாவது கண்டினியூஸா இருக்காது, திடீர்னு வலி வரும், திடீர்னு வலி போகும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். இப்போ 18 வயசு இல்லை 20 வயசு அந்த மாதிரி இருந்தா கடைசி கடவா பல்லு முளைக்கும். அந்த பல்லு முளைக்கிறப்ப அந்த தாடையோட மூவ்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுறப்ப நான் சொன்ன எல்லா சிம்டமுமே இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா ஏஜ் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் இதே ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா பல்லு இல்லாம இருக்குது, இல்ல ஒரு சைடு மட்டும் பல்லு இருக்குது. அவங்க ஒரு சைடே சூ பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாவே வீக் ஆகி அது மூலமா அந்த பெயின் ரேடியேட் ஆகும். அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா தலையில இருந்து கழுத்து வரைக்கும், சில சமயம் நெஞ்சொலி வர்ற வரைக்கும் கூட தெரியும். பட் அது கிடையாது. இது எல்லாமே என்னன்னா ஒரு சைடே சாப்பிடறனால இல்ல கடைசி கடவாப்பல் விஸ்டம் டூத் முளைக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வரும். மூணாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா இங்க இருக்க மசில பல்ல கடிச்சு யூஸ் பண்ணுவாங்க. அத மாதிரி யூஸ் பண்றப்ப என்ன இந்த ஜாயிண்ட சுத்தி இருக்க லிகமெண்ட் எல்லாமே ரொம்ப வீக் ஆகி அதனால பெயின் வரும். இந்த பெயினுமே என்னன்னா நான் சொன்ன மாதிரி தலையில இருந்து கழுத்து வரைக்கும் எல்லா பக்கமே ரேடியேட் ஆகும். ரொம்ப முக்கியமா ரீசெண்டா என்ன அப்படின்னா எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறப்ப, நைட்டு தூக்கமே இல்லாம ரொம்ப டிஸ்டர்பா இருக்கப்ப அவங்களுக்கு எல்லாமே இந்த பெயின் தான் வரும். இதை நினைச்சு ரொம்ப பெருசா கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து ஹார்ட் ஃபெர்மெண்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயின் எல்லாமே சப்சைட் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னா நைட் கிரைண்டிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு நைட்ல பல்ல கடிக்கிற பழக்கம் இருக்கு. இது எதனால அப்படின்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வயிற்றுல பூச்சி அந்த மாதிரி புழு இருந்துச்சு அப்படின்னா பல்ல கடிப்பாங்க. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல அவங்களை அறியாமே பல்ல கடிப்பாங்க. இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நான் சொன்ன ஹெட்டேக்கு, இயரேக்கு, ஜாயிண்ட் பெயின் ஃபாலோ பண்றப்ப முழுங்குறது கஷ்டமா இருக்குது, இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படிங்கறத நீங்க பக்கத்துல இருக்க டென்டிஸ்ட பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிட்டீங்கன்னா இது ஏர்லியரா ரொம்ப சீக்கிரமே சரி பண்ண முடியும். நம்ம கிளினிக்ல என்ன அப்படின்னா இது போக லேசரை வச்சு லோ லேசர் தெரப்பி அப்படின்னு சொல்லி இருக்கு. அது மூலமா பண்றப்ப பெயினை இமிடியேட்டாவே ரிலீவ் பண்ண முடியும். சோ இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றது மூலமா ரொம்ப சீக்கிரத்தை சரி பண்ண முடியும்.